ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காந்தலூர் வந்துட்டு ஒரு நாளில் எப்படி சுற்றி பார்க்கலாம், எந்தெந்த இடங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உடுமலைப்பேட்டை வழியாக போகும்போது மறையூருக்கு வந்து டேரெக்டாக பஸ்ஸெலாம் நிறைய இருக்குது. அங்கே போய்ட்டு அங்கே ஏதாவது ரூம் எடுத்து நீங்கள் தங்கிட்டிங்கன்னா அங்கேயே நிறைய ஜீப்லாம் கிடைக்கும். ஜீப்பில் வந்து காந்தலூர் சுற்றி பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதே போல் ஜீப்பில் ஃபஸ்ட்டு சூப்பராக அட்வென்ச்சர்ஸாக இருக்கிறது வந்து இந்த முருகன் பாரா. இது வந்து ஒரு மலை மேலே இருக்கும். இது வந்து குள்ள மனிதர்கள்லாம் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு குட்டியாக ஒரு முருகன் கோவிலும் இருக்குது. இதில் வந்து ஜீப்பில் இது மேலே போகிறது தாங்க செம்ம ஹைலைட்டடாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். அட்வென்ச்சர்ஸை என்ஜாய் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். நல்லா மலை மேலே நிறைய பாறை இருக்கும், அது மேலேயே ஜீப்பு போகும். இதை சுற்றி பார்க்கலாம். இதில் வந்து சன்ரைஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக தெரியும். அதுக்கு அடுத்து வந்துட்டு கீராந்தூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு ஜீப்லேயே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுவும் காந்தலூரில் தான் இருக்குது. இது இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து போய் நம்ம குளிக்கிற மாதிரியே நல்லா வசதியாக இருக்கும். எந்நேரமும் வந்து இதில் தண்ணி இருக்கும். நல்லா ஃபோர்ஸாக வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து வின்டர் டைமில் போனப்போ ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. காலையிலே போனீங்கன்னா கூட்டமே இருக்காது. அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்துட்டு போனோம். இங்கே வந்துட்டு ஸ்ட்ராபெரி வந்து இப்போ சீசன் இல்லாதனால இப்போ தான் செடி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயே வந்து ஆப்பிள் ட்ரீ, ஆரஞ்சு இது மாதிரி எல்லாமே இருக்கும். இதையும் பார்த்துட்டு இங்கே வந்து அந்த ஜாம்லாம் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரூட்லேயே பண்ணி வச்சுருப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது வந்து லெமன் கிராஸ் வேலி. இதில் வந்துட்டு இந்த ட்ரீ ஹவுஸ்லாம் மேலே பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே லெமன் கிராஸ் தான். நீங்கள் வந்து எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு டிஃபன் கடை இருந்ததுங்க, இட்லி சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து ஹனி கோம்ப். இது வந்துட்டு பாருங்கள், இந்த ராக்கில் வந்து பாறையில் வந்துட்டு தேன் கூடு நிறையா இருக்கும். இது கிட்டையே நம்ம போய் மேலே ஏறி பார்க்குற மாதிரி இடம்லாம் இருக்குது போகலாம். அடுத்தது வந்துட்டு இந்த வெல்லம் வந்துட்டு தயாரிக்கிற இடத்த வந்துட்டு மறையூரில் வந்துட்டு அதையும் பார்த்தோம். அங்கெலாம் நம்மளே ஃபேக்ட்ரியாக வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அங்கே நமக்கு பிடிச்சிருந்தா வெல்லம்லாம் வாங்கிட்டு வரலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அங்கேயே பண்ணுறதுனால. அடுத்து போன இடம் வந்து இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸு. இது வந்துட்டு நல்லா மழை டைமில் போனால் நிறைய தண்ணி வரும். இப்போ வந்து கம்மியாக தான் அதே சாரல் மாதிரி போட்டுட்டு இருந்தது. இங்கேயுமே நிறைய குளிக்கலாம், ஆனால் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பாறையாக இருக்கிறதுனால சேஃபாக போகணும், வழுக்கிட்டு விழுந்தால் கண்டிப்பாக அடிபட்டுடும். இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த தண்ணி இதுக்கு இறங்குறதுக்கு வழி இல்லைங்க, ஆனால் தண்ணி வந்து அங்கேயும் நல்லா சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு ஆறுன்னு சொன்னாங்க. மழை டைம்லலாம் தண்ணி நிறையாவே வருமா, இப்போ வந்து கம்மியாக வந்துட்டு இருந்தது. இது போல் எல்லா இடமும் பார்த்துட்டு ஜீப்லேயே போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க 4 ஒரு 5 இடம் காமிக்கிறாங்க. அடுத்தது வந்து சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு போனோம். அதில் நான் வீடியோ எடுக்கல, அதனால் அட்டாச் பண்ணல. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.